வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ். இப்போ நார்மல் இங்கிலீஷில் வாக்கியங்களை எப்படி சொல்லுவோம், அதே கூல் இங்கிலீஷில் சொன்னால் எப்படி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த லெசனில் பார்க்கலாம். நம்பர் 1, அவர் ரொம்ப பணக்காரர்ப்பா. இதை நார்மல் இங்கிலீஷில் ஹீ இஸ் வெரி ரிச்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஹீ இஸ் ரோலிங் இன் டோ. ஹீ இஸ் ரோலிங் இன் டோன்னு சொல்கிறோம். நம்பர் 2, நான் இப்போ ரொம்ப பசியோடு இருக்கேன் அல்லது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறத நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் வெரி ஹங்க்ரி நவ். ஐ எம் வெரி ஹங்க்ரி நவ்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். ஐ குட் ஈட் அ ஹார்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 3, கவலைப்படாதப்பா. இதை நார்மல் இங்கிலீஷில் டோன்ட் வரின்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் டோன்ட் ஸ்வெட் இட். டோன்ட் ஸ்வெட் இட்னு சொல்கிறோம். நம்பர் 4, அவ ரொம்ப துணிச்சலானவ. அவ ரொம்ப தைரியமானவ. இதை நார்மல் இங்கிலீஷில் ஷீ இஸ் வெரி பிரேவ்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஷீ ஹேஸ் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஷீ ஹேஸ் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். நம்பர் 5, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ எம் ப்ளோன் அவே. ஐ எம் ப்ளோன் அவேன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். நம்பர் 6, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் வெரி ஆங்கிரின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ எம் ஃபியூமிங். ஐ எம் ஃபியூமிங்னு சொல்கிறோம். நம்பர் 7, பேச்சை நிப்பாட்டு, வாயை மூடு, பேசுறத நிப்பாட்டு. இதை நார்மல் இங்கிலீஷில் ஸ்டாப் டாக்கிங்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் 2 டைப்ஸாக சொல்லலாம். நம்பர் 1, பட்டன் யுவர் லிப். பட்டன் யுவர் லிப். நம்பர் 2, ஜிப் யுவர் லிப். ஜிப் யுவர் லிப். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். நம்பர் 8, அது ரொம்ப ஈஸி தான். இதை நார்மல் இங்கிலீஷில் இட் இஸ் வெரி சிம்பிள்னு சொல்கிறோம். வேரஸ் இது கூல் இங்கிலீஷில் இட் இஸ் அ நோ பிரெய்னர். இட் இஸ் அ நோ பிரெய்னர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். நம்பர் 9, எனக்கு புரியலப்பா. எனக்கு அது புரியலப்பா. இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் இட் இஸ் ஆல் கிரீக். இட் இஸ் ஆல் கிரீக்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10, எனக்கு பயமாக இருக்குது. இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் அஃப்ரைடுன்னு சொல்கிறோம். இதே கூல் இங்கிலீஷில் ஐ எம் அப்ரஹென்சிவ். ஐ எம் அப்ரஹென்சிவ்னு சொல்கிறோம். மை டியர் வியூவர்ஸ், நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். தேங்க்யூ.